ஸ்லைம் வீட்டில் பண்ணேன்னு சொன்னால் யாராச்சும் நம்புவீங்களா? ஆமாங்க, போராக்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டில் பண்ணோம். இப்போ வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நிஷா தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்லைம் தான் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஒரு ஓட்டிங் வச்சுருந்தோம். அதில் வந்து பார்பி சீரிஸ், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், அதுக்கப்புறமா வந்து வித்தவுட் போராக்ஸ் வந்து ஸ்லைம் மேக்கிங்னு போட்டிருந்தோம். அதில் அதிகமான ஓட்டு வந்து ஸ்லைம் மேக்கிங்கில் தான் வந்துருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம ஸ்லைம் வந்து போராக்ஸ் இல்லாமல் பண்ணலாம். இதில் வந்து நம்ம எந்த ஒரு விம் சோப் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏரியல் பவுடர்லாம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு அது பர்சனலாக வரலை. அந்த மாதிரி எந்த ஸ்லைமுமே வரலை எனக்கு. நான் ரீசெண்டாக இதை ட்ரை பண்ணி பார்த்தேன், செம்மையாக வந்துச்சு. நிறைய தாட்டி இதை ட்ரை பண்ணி விளாண்டேன், நல்லா வந்துச்சு. இப்போ அதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். 100% இது வரும். ஆனால் நீங்கள் இது ஒழுங்காக பண்ணால் உங்களுக்கு ஒழுங்காக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் வரும். நம்ம வந்து நிறைய வந்து கார்ட்டூன்ஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அது வந்து நிறைய பேர் வந்து நல்லா பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் அதை போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நடுவில் இந்த மாதிரி வீடியோஸும் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் 40 ml வந்து கம் எடுத்திருக்கேன். ஃபெவிகம் கிளியர் கம் யூஸ் பண்ணுறது நல்லது. எனக்கு வந்து ஃபெவிகால் வந்து வருமா என்னன்னு தெரியல. எனக்கு நான் வந்து யூஸ் பண்ணல. இந்த கம்மில் நல்லா வந்துச்சு, அதனால் நான் இந்த க்ளூ யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கிளியர் க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம சால்ட்டு போட்டு கலக்கணும். அதுக்கு வந்து ஒரு கிளாஸும் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சமாக சால்ட், இன்னொரு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 40 ml அளவுக்கு கம் வந்து உள்ளே ஊற்றிக்கிறேன். நான் வந்து 5 rupees கம்மில் வந்து 2 கம் வந்து ஊற்றிக்க போகிறேன். அது வந்து 40 ml வந்து இருக்கும். ஒரு கம்மில் வந்து 20 ml இருக்குது. எல்லாத்தையும் நம்ம ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். ஆனால் ஒரு பாட்டிலில் எனக்கு கொஞ்சமாக வரும்னு தோணுச்சு, அதனால் 2 பாட்டிலும் நான் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பாட்டில் ஊற்றிட்டு இப்போ அடுத்து செகண்ட் பாட்டில் ஊற்றலாம். இப்போ கம்மை வந்து ஊற்றியாச்சு. இப்போ இதை 1 நிமிஷம் ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் வந்து எடுத்துக்கோங்க. தனியாகவும் கொஞ்சம் போடுற மாதிரி இருக்கும். அதுக்குன்னு தனியாக 1 டீஸ்பூன் சால்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இதுக்கப்புறமா வந்து நான் வந்து 200 ml அளவுக்கு ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். ஏன்னா மெஷர்மெண்ட் தெரியாதுன்னு சொல்லிட்டு இதில் வந்து 100 ml இதில் ஊற்றிக்கலாம். இப்போ 100 ml ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கரையணும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம ஒரு ஆக்டிவேட்டட் வீடியோ போட்டிருந்தேன், அதுவும் நல்லா வரும். அதுலேயும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதில் ட்ரை பண்ணுறேன். இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் கூட போட்டால் நல்லா வரும்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் ஓரமாக வச்சுக்கலாம். இன்னொரு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் இப்போ விம் கொஞ்சம் எடுத்துருக்கேன். இதில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். இப்போ 4 டீஸ்பூன் ஊற்றியாச்சு. இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடயும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு 1/4 கப் மெஷர்மெண்ட் தெரியலனா இந்த மாதிரி ஒரு 100 ml வாட்டர் பாட்டில் எடுத்திங்களா, அதில் உள்ள மூடியில் ஒரு 4 கப்ஸ் ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண வரைக்கும் இது பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கலர் சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். நான் வந்து விம்மோட கலரும் க்ளூவோட கலரும் ஒரே மாதிரி இருக்கனால எல்லோலே பண்ணாட்டு இருக்கேன். இப்போ கம் ஊற்றுற பவுல் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த விம் சோப்பில் உள்ளதை கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணியில் வந்து உப்பு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த தண்ணி அந்த ஸ்பூனையே சேர்த்திங்கன்னா கூட உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த தண்ணிக்குள்ளே வந்து அந்த ஸ்லைம் கொஞ்சம் ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எதுவும் வராத மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் வராதுன்னு நினச்சிடாதீங்க. இதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் இருக்குது. இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட போகிறேன். அப்படியே சுற்றி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணால் ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கும். அப்படியும் ஒன்றும் ஆகலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் சால்ட் சேர்த்துருக்கேன். இது கூடவே இந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு தண்ணி நம்ம கலக்கி வச்சதுனால அதையும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணால் ஃபார்ம் ஆகும் பாருங்கள். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த விம்மையும் கொஞ்சம் ஊற்றுங்க. நான் விம் கொஞ்சம் போடுறேன். போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணோடனே கொஞ்சம் லைட்டாக கன்சிஸ்டன்சி வரும், அந்த ஸ்லைம் கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு வராத மாதிரி தெரியும். இன்னும் கொஞ்சம் நல்லா சால்ட் வாட்டர் வந்து ஊற்றிக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். பார்த்திங்களா,
கொஞ்சம் வருது. இதுக்கப்புறமா கொஞ்சம் வர்ற மாதிரி இருக்க டைமில் விம்மையும் உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா போடுங்க. குயிக்காக வந்துடும் பாருங்கள், குயிக்காக வந்துடும். இது பாருங்கள், கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ எனக்கு வந்துருச்சு. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நார்மலாக தண்ணியில் கலக்காத சால்ட்டையும் கொஞ்சம் போட்டுட்டு விம்மோடு சேர்த்து சால்ட்டையும் சேர்த்து நல்லா பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வந்துருச்சு. இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கையை வச்சு, அப்புறம் வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு நான் லாங் வீடியோஸ் போடக்கூடாதுன்னு பார்க்குறேன், ஆனால் லாங்காக தான் போகுது. இந்த மாதிரிலாம் பண்ணால் தான் உங்களுக்கு ஸ்லைம் வந்து நிச்சயமாக வரும், இல்லைனா கண்டிப்பாக வராது. பாருங்கள், இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், இல்லைனா இன்னும் கொஞ்சம் லாங் ஆகிடும். இப்போ தண்ணி இருக்கனால இந்த தண்ணியையும் ஸ்லைமையும் தனியாக பிரித்து இன்னொரு பவுலுக்குள்ளே போட்டலாம். நீங்கள் வந்து அதிகமான குவான்டிட்டி போட்டால் தான் கொஞ்சம் நிறைய ஸ்லைம் வரும், இல்லைனா இத்தினூடு போட்ட மாதிரி இருக்கும். நிறைய எவ்வளோ கம் போட்டேன், ஆனால் இவ்வளோ தான் வந்திருக்கு. பரவாயில்ல. இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பாருங்கள், ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சா இன்னும் கொஞ்சம் நாள் தாங்கும், இல்லைனா 2 டேஸில் வந்து இதாகிடும். பாருங்கள், சூப்பராக வந்துருக்கு ஸ்லைம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.